முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் அந்த குழுவின் சார்பில் நடத்தப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற அமைச்சர் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூகம், பிரச்சாரம் எவ்வாறு இருக்க வேண்டும், பிரச்சார வாகனம் குறித்தும் இன்னபிற ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, காமராஜ் மற்றும் கோகுல இந்திரா உள்ளிட்ட குழுவினர் அப்போது உடனிருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய ஜனநாயக கூட்டணிக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தும். என்னதான் கொடுத்தாலும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஏன்னா எங்க சந்ததியே அழிந்து போகும், எங்க கண்ணு முன்னாலே அழிகிறதா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இது தொடர்ந்தா எங்களுக்கே பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் பேசுறாங்க. தேர்தல் இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு யாரு? அதிமுக வந்து படுதோல்வி அடையும், திமுக எழுத்து நிக்கிறதுக்கு எந்த சக்திக்கும் தைரியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கட்சி இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அவரோட பிரச்சாரத்தை எப்படி? அவர் பிரச்சாரம்னா ஒண்ணும் இல்ல. நேற்று கூட அவர் சிவகங்கை கூட்டத்துல பேசுறாரு. எல்லாருக்கும் 500 கையில கொடுத்து அதுல ஏத்துறாங்க வேன்ல, அதுலக்கே கூட்டம் ஏற மாட்டேன்றது. இந்த மனுஷனை வாய் போய் பாக்குறது, இவனை மாதிரி ஒரு ஆள் மோசமானவனை பார்க்க கூடாது அப்படின்ற அந்த மக்களுடைய உணர்வு. நான் சொல்லலப்பா, செல்லூர் ராஜு சொன்னா அப்படி இப்படின்னு மரியாதை குறையா பேசினான்னு சொல்றேன். அண்ணன் மேல எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆமா, நீங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, தென் மாவட்டத்துக்காரு. ஆனா அந்த அவருடைய நடவடிக்கையை வந்து இன்னைக்கு எல்லாருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருக்காரு. ஏன்னா இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்புலாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமா ஆயிட்டார் பாருங்க. இவரே தான், நான் தான் நடத்துறேன் சென்னை மதுரையில கூட்டம் முனிச்சாலை ரோட்ல. நாங்க டீ கடையே வச்சிருந்தவங்க, என்ன ஸ்டாலின் போய் டீ கடையில டீ சாப்பிடுற பெருசா அப்படின்னு இவரே தான் பேசினார். ஸ்டாலினை பத்தி பேசாத பேச்சா, அம்மா இல்லைன்றோடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டார். அவ்வளவுதான். அவரை போயிட்டு எதுக்குங்க, நீ விடுங்க, மக்கள் மறந்துட்டாங்க. வேற என்ன இப்ப நான் வந்திருக்கேன், நாங்க வந்திருக்கிறது இன்னைக்கு எங்க கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அடுத்து ஆள போகிற அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி அமைகிறது. அந்த ஆட்சி அமைகிறதுக்கு பேச்சாளர் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துடைய எப்படி வழிமுறையெல்லாம் நடத்தணும், எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்காக எங்க பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய குழுவினுடைய தலைவர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் நடத்தினார்கள். அத்தனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். நல்ல ஆலோசனை வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அண்ணனுடைய பொதுச் செயலாளருடைய ஆலோசனையை கேட்டு இனி விரைவாக செய்யப்படும். எப்படியெல்லாம் பிரச்சாரங்கள் அமைய வேண்டும், எப்படி நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி